கொலையை கங்கா பண்ணவே இல்லை. இதுல வேற ஏதோ சதி நடந்திருக்கு. என்ன சதி நடந்திருக்கு? காட்டுக்குள்ள கங்காவை போலீஸ் பார்த்துட்டு துரத்திட்டு போயிருக்காங்க. கொலை நடந்த ஐசியூ ரூம்ல தான் கங்காவே இருந்திருக்கா. எல்லாத்துக்கும் மேல கொலை பண்ணது அவளே ஒத்துக்கிட்டா. இதுக்கு மேல நீங்க அவளை நல்லவன் சொல்றதுக்கு அவளுக்கு என்ன யோகியதை இருக்கு? ஜானகி ஆவி உன் மேல வந்து கங்காவை அரண்மனை விட்டு அனுப்பிச்சப்ப கூட கங்காவுக்கு உன் மேல கோவம் வரல. கங்காவை டைவர்ஸ் பண்ணிட்டு உன் மக சாந்தியா கல்யாணம் பண்ணிக்க சொல்லி ஆவி உன் மேல வந்து சொன்னப்ப கூட கங்காவுக்கு உன் மேல ஆத்திரம் வரல. அவ வாழ்க்கைக்கே பிரச்சனைங்கிற நிலைமை வந்தப்ப கூட அமைதியா இருந்தவ எப்படி சம்பந்தமே இல்லாம குமார கொலை பண்ணுவா? அவ எதையுமே மறுத்து பேசாம இருக்கிறதால அவதான் குற்றவாளின்னு நீ முடிவு பண்ணிடுவியா? இதெல்லாம் ஒரு கேள்வியா? கங்கா நமக்கு தெரியாம ஏதோ திட்டம் போட்டுட்டு இருந்திருக்கா. அதுக்கு குமார் இடைஞ்சலா இருந்திருக்காரு. அதான் சமயம் பார்த்து போட்டு தள்ளிட்டா. சரி, குமாருக்கும் ராஜசேகருக்கும் சம்பந்தம் இருக்கு. கங்காவுக்கும் குமாருக்கும் என்ன சம்பந்தம்? குமாரை கொல்றதுனால கங்காவுக்கு என்ன லாபம்? யாருக்கு தெரியும்? அவ அந்த அளவுக்கு எல்லாத்தையுமே ரகசியமா வச்சிருப்பா. ரகசியம் உங்ககிட்ட இருந்திருக்கு, ராஜசேகர்கிட்ட இருந்திருக்கு. ஆனா கங்கா கிட்ட என்னைக்குமே ரகசியம் இருந்ததில்ல. அதெல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? இந்த உலகத்துல கள்ளம் கபடம் இல்லாம ஒருத்தி இருக்கானா அது கங்கா தான். நீங்க மாத்தி சொல்றீங்க. நீங்க புரிஞ்சுக்கிட்டது அவ்வளவுதான். இந்த உலகத்துல ஒருத்தி முழுக்க முழுக்க கள்ளங்கபடமா இருக்கான்னா அத கங்கான்னு தான் சொல்லணும். கங்காவை பத்தி என்ன தெரியும் உனக்கு? கல்யாணத்துக்கு முன்னாடி கங்கா பணத்தை திருடிட்டான்னு அவ மேல நீ பழிய போட்ட. கங்காவும் நடந்ததை வெளியில சொல்ல முடியாம நின்னா. கடைசியில் என்னாச்சு? ராஜசேகர் சொல்லித்தான் அவ பணத்தை எடுத்தாங்கிற விஷயம் தெரிய வந்தது. இப்பவும் அப்படித்தான். நடந்ததை வெளியில சொல்ல முடியாத நிலைமையில தான் அவ இருக்கா. அதுக்காக அவ கொலை பண்ணிட்டான்ற முடிவுக்கு வந்துடாதீங்க. என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு பேசி கங்காவை நியாயப்படுத்தாதீங்க. நான் சமீபத்தில் நடந்ததை வச்சே கேட்கிறேன், பதில் சொல்லுங்க பார்க்கலாம். கங்காவோட ஃப்ரெண்டு லதான்னு ஒருத்தி செத்து போனாலே, இவ்வளவு காலமா இல்லாம அந்த லதா ஏன் திடீர்னு ஃப்ரெண்டா வரணும்? சொல்லுங்க. தேவேசனா செடி வைக்க சொன்ன அந்த இடத்துல தான் தம்புரான் பாடி கிடைச்சிச்சு. ஆனா அந்த இடத்துல குழி தோண்ட வேண்டான்னு கங்கா சொன்னாலே அவ ஏன் அப்படி சொல்லணும்? சொல்லுங்க. கங்கா பின்னால விட தெரியாத மருமகள் இன்னை வரைக்கும் இருந்துகிட்டு தான் இருக்கு. கங்கா மேல எல்லாருக்கும் உள்ள நம்பிக்கை அவ மேல எந்த சந்தேகம் வராம பாத்துக்குச்சு. ஆனா இப்போ அவளே கையும் களுமா மாட்டிக்கிட்டா. இதுக்கப்புறமா அவளை காப்பாத்த நினைச்சீங்கன்னா அதை விட முட்டாள்தனம் வேற எதுவும் இல்ல. ஏய், சோரம் போனவங்களை காப்பாத்துறதுக்கு தான் ஆள் வேணும். கங்கா சுயம்பு. அவளை காப்பாத்திக்க அவளுக்கே தெரியும். மாமா, உங்க அக்காவே பேசுறதுக்கு வழி இல்லாம எந்திரிச்சு போயிட்டாங்க. கங்காவுக்கு பின்னால மர்மம் இருக்குன்னு நான் பெட்டியை தூக்கிட்டு வந்து போட்டப்பவே நீங்க கொஞ்சம் சுதாரிச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு உங்க பார்ட்னர் உயிரோட இருந்திருப்பாரு. ஆனா நீங்க பெட்டியை கொளுத்துனதோட விட்டுட்டீங்க. அதுதான் கங்கா உங்க 25 வருஷம் நட்பவே கொளுத்திட்டா. கங்கா கங்கான்னு வச்சு கொண்டாடினீங்களே, அதுக்கு அவ கொடுத்த பரிசு மாமா இது. அண்ணே, உங்களை பார்க்க வந்த குமார உங்க மருமகளே கொன்னுட்டான்னு குமார் வீட்டாளுங்களுக்கு தெரிஞ்சா என்னெல்லாம் பூகம்பம் வெடிக்க போதோ தெரியலன்னு. வேலைக்காரன் பொண்ணு உங்க வீட்டு மருமகளை ஆக்கின பாவத்துக்கு உங்களை தலகுனிய வச்சுட்டாளே. ஐயா, இவங்கெல்லாம் கங்காவை தப்பா பேசுறது எனக்கு பெருசா தெரியல ஐயா. ஆனா நீங்க எதுவுமே பேசாம இருக்கிறதா எனக்கு கஷ்டமா இருக்கு ஐயா. கங்கா என் மகளா இருக்கலாம், ஆனா அவளை வளர்த்தது நீங்க ஐயா. உங்க வளர்ப்பு எப்படியா தப்பா போகும்? உங்க காலடியில் வளர்ந்தவ என்னைக்கு உங்க காலுக்கு செருப்பாதான் இருப்பாளே தவிர கண்ணுக்கு ஒருத்தலாம் எதுவும் பண்ணிட மாட்டாயா.
தயவு செய்து கங்காவை நம்புங்கய்யா. ஆமா ஆமா, உன் பொண்ணு செருப்பு தான். அந்த செருப்பு தான் இப்ப எங்க அண்ணன் காலை கடிச்சிடுச்சு. எங்க அண்ணன் இருக்கிற நிலைமைய புரிஞ்சுக்காம இப்பவும் உன் பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறியே, இதான் உன் முதலாளிக்கு நீ காட்டுற விசுவாசமா? எங்க விசுவாசத்தை பத்தி ஐயாவுக்கு தெரியும். உயிரை விடுன ஐயா விரல் நீட்டினார்னா நீட்ட விரல் மடக்கிறதுக்குள்ள எங்க உயிர் போயிடும். ஐயாவோ ஐயா குடும்பம் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். நீங்க வாழ்ந்ததும் போதும், எங்களை வாரி விட்டதும் போதும். ஏதோ என் மாமா வீட்டு உப்பத்தின விசுவாசத்துல அப்பாவும் பொண்ணும் நன்றியோட இருப்பீங்கன்னு தான் நான் இவ்வளவு நாளும் கண்டும் காணாம இருந்தேன். ஆனா எப்ப என் மாமாவுக்கு உன் பொண்ணு வினையாயிட்டாலோ, இனி நானும் சும்மா விட போறதில்ல. யார் ஐயா வேணேன்றீங்க? என் பொண்ணா வேணே? ஐயா சொன்ன வார்த்தைக்காக இந்த வீட்டுக்குள்ள மருமகளை கால எடுத்து வச்சவளா வேணே? ஐயா தான் என்னைக்கும் பெருசா இருக்கணும்னு எந்த சொத்து சுகமும் வேணான்னு எழுதி வாங்கினவளா வேணே? ஐயாவுக்காக தான் கும்பிட்ட சாமியை விட்டு கொடுத்தாளே அவளா வேணே? சொல்லுங்கயா, எதை வேணேன்னு சொல்றீங்க? இந்த விட்டு கொடுத்த கதை, எழுதி கொடுத்த கதையெல்லாம் இன்னும் எத்தனை நாளைக்கு சொல்லி சொல்லி காட்டிட்டு இருக்க போறீங்க? அரண்மனைக்கே மருமகள் ஆனதுக்கு அப்புறம் அவ சாமி கும்பிட்டா என்ன, கும்பலன்னா என்ன? அரண்மனை சொத்துக்கே சொந்தக்காரி ஆனதுக்கு அப்புறம் சொத்து வேணும்னு எழுதுனா என்ன, வேண்டாம்னு எழுதுனா என்ன? என் பொண்ணு பண்ண தியாகத்துக்கே மதிப்பு இல்லாம பேசுறீங்களே. இனி உங்ககிட்ட பேசி எதுவும் ஆக போறதில்லை. நான் ஐயா கிட்டே பேசிக்கிறேன். ஐயா ஐயா நில்லுங்க. யோ ராயா, எத்தனை காலத்துக்கு அவரை ஏமாளியாவே ஆக்கிட்டு இருப்பீங்க? எங்க மாமாவுக்கு காலமிக்கு அவருக்கு குழி பறிச்சதெல்லாம் போதும். இனிமேலாவது அவரை நிம்மதியா வாழ விடுங்க. இதுக்கு மேல எங்க மாமாவை எப்படி பாத்துக்கணும்னு எங்களுக்கு தெரியும். வெளியே போ. ஐயா விட்டு போறதுங்கிறது என் உயிர் போனதான் நடக்கும். இந்த வீட்டு விட்டு வெளியே போகணும் நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. யோ, நான் சொல்றேன்யா, இந்த அரண்மனையில பிறந்தவன் நான் சொல்றேன். போயா வெளியே. இது எங்க ஐயா விடுமா? ஐயாவோட உறவு கொண்டாடுறதுக்கு எத்தனையோ பேர் இருக்கலாம். ஆனா ஐயாவை பாத்துக்கிறதுக்கு நானும் கங்காவும் தான் இருக்கோம். அடிச்சு கொண்டாலும் அகாலமா செத்தாலும் எங்க ஆவி ஐயாவோட காலை சுத்தி சுத்தி தான் வரும். இந்த மாணிக்கம் ஐயாவோட நாய் ஐயா விட்டு எங்கேயும் போவாது. ஐயா ஐயா ஐயா, சரியாத்தான் சொன்ன. நாய் வீட்டுக்கு வெளியில தான் இருக்கணும். போயா. ஐயா ஐயா ஏய் ஐயா ஐயா ஏய் ஐயா, யார் என்ன சொன்னாலும் கேட்காதீங்க. கங்காவை நம்புங்கய்யா. ஐயா ஐயா, யார் சொல்றதையும் கேட்காதீங்கய்யா. கங்காவை நம்புங்கய்யா. கங்காவை நம்புங்கய்யா. கங்காவை நம்புங்கய்யா. ஐயா கங்காவை நம்புங்கய்யா. ஐயா தகுதிக்கு மேல வர்றது எதுவுமே நிலைக்காது. நீ எல்லாம் அரண்மனைக்கு சம்பந்தியா இருக்கிறது ரொம்ப தப்பு. இனி இந்த வீட்டுக்குள்ள வந்த நடக்கிறதே வேற. ஐயா, இவங்க என்ன அவமானப்படுத்துறது புதுசு இல்லையா? ஆனா கங்கா அவமானப்படக்கூடாது ஐயா. ஐயா, கங்கா தப்பு பண்ணான்னு ஊரே சொன்னாலும் உலகமே நம்பினாலும் நீங்க நம்பாதீங்கயா. நீங்க நம்பாதீங்கயா. அந்த கங்கா தனி ஒருத்தியா போய் ஒரு கொலையே பண்ணிருக்கான்னா அவ மனசுல எந்த அளவுக்கு வெறி இருந்திருக்கணும். இப்படி ஒரு கொலை வெறி பிடிச்சவள இத்தனை நாளா வீட்டோட வச்சிருந்ததை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குன்னு. மாப்பிள்ள மாமா, கங்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். கொலை பண்ணதை அவளே ஒத்துக்கிட்டு இருந்தாலும் அதை நான் நம்ப மாட்டேன். அவளோட நான் சேர்ந்து வாழாம இருக்கலாம், ஆனா புரிஞ்சு வாழ்ந்திருக்கேன். உயிரை கொடுக்கிற இடத்துல இருக்கிற கங்கா ஒரு காலம் உயிரை எடுக்க நினைக்க மாட்டா. ஜானகியோட நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய விதி கெடுத்துருச்சு. ஆனா கங்காவோட நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய எந்த விதியாலையும் பிரிக்க முடியாது. கங்காவுக்கு எவ்வளவு சோதனை வந்தாலும் அவ பக்கம் நான் இருக்கேன். நீங்க தைரியமா இருங்க. நீங்க பேசுறது ஆறுதலா இருக்கு மாப்பிள்ள. ஆனா
ஐயா ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேங்கிறாரு மாப்பிள்ள. கங்காவுக்கு ஒரு பிரச்சனையில் வரும்போது ஐயா கங்காவை விட்டு கொடுக்காம பேசுறாதானே கங்காவுக்கு மதிப்பு. ஆனா அந்த மதிப்பு அவளுக்கு கிடைக்கலையே மாப்பிள்ள. எல்லாரும் மாதிரி ஐயாவும் கங்காவை தப்பா நினைக்கிற மாதிரி தெரியுது மாப்பிள்ள. தாத்தா தாத்தா கங்காவை எப்பவும் தப்பா நினைக்க மாட்டாரு. அவர் பார்ட்னர் என்ற துக்கத்தால தான் அவரால் பேச முடியல. அதான் தாத்தா. அவரால் பேச முடியலனாலும் அவர் மனசு கங்காவுக்காக துடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். அம்மாடு தங்கம், நீ சொன்னது அந்த சாமியே சொன்ன மாதிரி இருக்குமா? இந்த ஒரு வார்த்தை போதுமா? இந்த ஒரு வார்த்தை போதும். வேலைக்காரி மேல நம்பிக்கை வச்சு நாம பட்ட அவஸ்தையெல்லாம் போதும். இனி அந்த கங்கா இந்த அரண்மனை பக்கமே வரக்கூடாது. ஆமாண்ண, நம்ம குடும்ப கௌரவத்தை கெடுத்துட்டு போனவ நம்ம மருமகன் எங்கேயும் சொல்லிக்க கூடாது. கங்காவை அருண் கிட்ட இருந்து டைவர்ஸ் வாங்கி அவளை வெட்டி விட்டுடுங்க. நிறுத்துங்க. என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியும். யாரும் எனக்கு சொல்ல வேண்டாம். போய் அவங்க வேலையை பாருங்க. இல்லண்ண, நாளைக்கே விபரீதம் சொல்லல. எப்படியும் போங்க. வாயா, எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் அவளுக்கு சப்போர்ட் பண்றதே இவருக்கு வேலையா போச்சு. வாங்க சார். சார், உங்க மிஸ்ஸஸ் வெளியில எடுக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. ஆனா அவங்க தான் ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் என்னால முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பாத்துறேன் சார். திரும்பவும் அவங்க கொலை பண்ணதா தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உண்மையான குற்றவாளிகளே இந்த காலத்துல லஞ்சம் கொடுத்து வெளியில வர முயற்சி பண்ணும்போது எல்லாமே சாதகமா இருந்தும் இவங்க ஏன் வெளியில வர மறுக்கிறாங்கன்னு தான் தெரியல. அவங்க பேசுறத பாக்குறப்போ இந்த கேஸ்ல இருந்து வெளியில வர அவங்க விரும்பாத மாதிரி இருக்கு. அவங்க இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பெயில் கிடைக்கிறது கஷ்டம் சார். நீங்க வந்து பேசி அவங்க மனசை மாத்திட்டீங்கன்னா மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி வாங்க, நான் அவகிட்ட பேசுறேன். நான் பேசினா அவ கண்டிப்பா ஒத்துப்பா. நானும் வரேன்பா. நீ எதுக்குமா போலீஸ் ஸ்டேஷனுக்குலாம் வந்துகிட்டு? நீ இங்கே இரு, அப்பா போய் பேசிட்டு வரேன். ஓகேவா? எனக்கு கங்காவை பார்க்கணும் போல இருக்குப்பா. ப்ளீஸ் பா, ப்ளீஸ் பா. நானும் வரேன்பா. என்னை கூட்டிட்டு போங்க. சரி வா. தம்பி, கொஞ்சம் தண்ணி கொடுப்பா. என்ன பெரியவரே, கீழே எங்கேயா விழுந்துட்டீங்களா என்ன? முகமெல்லாம் ஒரே ரத்த காயமா இருக்கு. ஆமாப்பா, கீழே தான் விழுந்துட்டேன். டீ ஏதாவது சாப்பிடுறீங்களா? வேண்டாப்பா, குடிக்க தண்ணி மட்டும் கொடு. அங்க இருக்கு, எடுத்து முதல்ல முகத்தை கழுவுங்க. நான் டீயை போடுறேன், சாப்பிட்டு போங்க. சக்கரங்களை மட்டும் எப்படியாவது எனக்கு எடுத்து கொடுத்துருங்க. யாருக்கிட்ட பேசுறேன்?
ஐயா என்னங்க டீ? வேண்டாம் தம்பி, உன் கடை வாசல்ல எனக்கு விருந்தே கிடைச்சிருச்சு. ஐயாவுக்கு தெம்பு வந்துருச்சு, ஐயாவுக்கு தெம்பு வந்துருச்சு. என்னையா சொல்றீங்க? தர்மம் ஜெயிச்சிருச்சு தம்பி. இந்த செய்தியை நான் சொல்ல வேண்டிய ஆளுகிட்ட உடனே சொல்லி ஆகணும். போயிட்டு வரேன் தம்பி, போயிட்டு வரேன் தம்பி, போயிட்டு வரேன். ஹலோ ராஜசேகர், கொஞ்சம் கொஞ்சமா தயாராயிட்டு வந்துட்டு இருக்க. கூடி சீக்கிரம் நான் வந்துடுவேன். சாமி, நான் உங்களை பார்க்க வரேன் சாமி. ஏன் ஃபேக்டரி எரிஞ்சது ரொம்ப கஷ்டமா இருக்கா? அதுக்கு மேல கஷ்டத்தை பார்த்துட்டேன் சாமி. என்ன சொல்ற? வேற ஏதாவது புது பிரச்சனையா? என்ன நடந்துச்சு? அதை எப்படி சொல்றதுன்னு தெரியல. சொன்னா தாங்குவீங்களா நீங்க? என் காலு தான் உடஞ்சிருக்கு, நெஞ்சு வலுவா தான் இருக்கு. எதுவா இருந்தாலும் சொல்லு. குமார், குமார், குமாருக்கு என்ன? குமார் நம்மளை விட்டு போயிட்டா சாமி. அநியாயமா குமார பறி கொடுத்துட்டோம். ராஜசேகர் 2 நாளைக்கு முன்னாடி தானே என்கிட்ட பேசினா. நல்லா தானே இருந்தான். திடீர்னு எப்படி? சொல்லு ராஜசேகர், என்னாச்சு? ஹார்ட் அட்டாக்கா இல்ல ஆக்சிடென்டா? கொலை. கொன்னது யார் தெரியுமா? யாரு? கங்கா. நம்ம கங்காவா? அவ இப்ப நம்ம கங்கா இல்ல, முனியப்பன் கங்கா. நீ என்ன சொல்ற? அந்த சுண்டக்கா முனியப்பனால என்ன பண்ணிட முடியும்? முனியப்ப சுண்டக்கா இல்ல, சூத்திரதாரி ஆயிட்டா. நாம மாதவியை வச்சு பார்வதிக்கு பண்ண வேலைய அவன் கங்காவை வச்சு நமக்கே திரும்பி பண்ணிட்டான். அப்படி என்ன பண்ணிட்டான்? என்ன நடந்துச்சுங்கிறத நான் நேரில் வந்து சொல்றேன். ஆனா நீங்க ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்குங்க. நாம 5 பேர் இருந்தோம், இப்ப 4 பேர் தான் இருக்கோம். அடுத்த 3 பேர் ஆகிறதுக்குள்ள நாம சுதாரிக்கணும். தர்மம் ஜெயிச்சிருச்சு, சத்தியம் ஜெயிச்சிருச்சு. உனக்கு வெற்றி மாலையை கொண்டு வந்திருக்கேன். ஏத்துக்க தாயே, சந்தோஷமா ஏத்துக்க தாயே. உனக்கு இப்போ வெற்றி திலகம் வைக்க போறேன், ஏத்துக்கோ. இப்போ வெற்றி முழக்கம் இட போறேன், கேட்டுக்கோ. என் தாயே, என்னை ஆளும் ஈஸ்வரியே. நந்தினி வரப்போறா. காலச்சக்கரத்தோட வெற்றி திருமகளா வரப்போறா. 20 வருஷமா பறிகொடுத்திருந்த பொக்கிஷம் திரும்ப கிடைக்கிறப்போ அத ஓ சன்னிதானத்துல வச்சு பார்க்கணும்னு தான் நான் இப்ப நீ குடியிருக்கிற இடத்துக்கே வந்திருக்கேன். காலச்சக்கரம் வந்தது உனக்கு காட்டுறேன். பார்வதிபுரம் காட்டம்மனோட அபூர்வ படைப்ப நீயும் பார்த்து சந்தோஷப்படு. தெய்வ சக்திகளோட சிருஷ்டிகள்ல வேல், சூளம், கடகம், கபாலம், சுதர்சனம், பாசுபதம், பிரம்மாஸ்திரம், மகாமேருன்னு எவ்வளவோ இருக்கு. ஆனா இதுல எல்லாம் சக்தி மட்டும்தான் சேகரமா இருக்கு, ஆன்மா சேகரமாகல. தெய்வங்களோட சொத்துக்கள்லயே சக்தியும் ஆன்மாவும் சேகரமா இருக்கிற ஒரே சொத்து காட்டு அம்மனோட காலச்சக்கரங்கள் மட்டும்தான். அதுல ஒரு காலச்சக்கரத்தை தான் இப்ப நீ பார்க்க போற.